கருணைக்கிழங்கு தொடர்ச்சி அடிக்கடி நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும்போது நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள், நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றம் செய்யும். ரொம்ப குறிப்பாக கல்லீரல் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்படும். உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுத்துலையுமே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்யும். கல்லீரல் உறுப்பில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். அதே மாதிரி பெண்கள் அவங்களோட அன்றாட உணவில் இந்த கருணைக்கிழங்கு அடிக்கடி சேர்க்கும்போது அவங்க உடம்புல ஈஸ்ட்ரஜனோட அளவை எப்போவுமே சீரான முறையில் வைக்கும். இதனால் மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய வலி, மாதவிடாய் சுழற்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் கூட ஏற்படாமல் தடுத்து மாதவிடாயை ரொம்ப ஆரோக்கியமான முறையில் வைக்கும். அதே மாதிரி இந்த கருணைக்கிழங்கு அப்படின்றது நரைமுடி ஏற்படாமல் தடுக்கும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, சின்ன வயசுலேயே நரைமுடி வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கிரே ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை முடி, இது ஏற்படாமல் தடுக்கும். சின்ன வயசுலேயே வர்றத டிலே பண்ணக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்குல அதிக அளவில் இருக்குது. நம்ம எலும்பு ஆரோக்கியத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மூட்டுகளில் ஒரு சிலருக்கு வீக்கம் ஏற்படும் இல்லையா,